6வது வயதில் என்னோட இல்லாத எனக்கு இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில்? 60வது பர்த்டே. ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களோட பர்த்டேக்காக உங்களோட அன்பான உறவுகள் உங்களுக்கு எங்கள்கிட்ட நிறைய அன்பளிப்பு இன்றைக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் யாருன்னு சொன்னால் தருவோம் உங்களுக்கு எல்லாம். எங்களுடைய மருமகன் தான் தருவார். அபி. யாரு? அபியா. அந்த பேர்லாம் வேற இல்லை. வேற யாராச்சும்? இளைய மகன் அஜித் தான். சரி, கிஃப்டை பாருங்க. இந்த கலர் இருக்கு. சொல்லுங்க, யார் எழுதியிருப்பாங்க? எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க தங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆளாம் நீங்கள். தாங்கள் வரணுமென்று நினைச்சவையெல்லாம் தங்களால் சில பேர் வரையில்லாமல் போய்ட்டு தான் தாங்கள் தூரத்தில் இருக்கிறேன்னு சொன்னது. சரி, இன்றைக்கு இந்த நாளில் தாங்கள் எல்லா நேரத்தில் உங்களை கொடுத்துட்டு சந்தோஷப்படுத்திட்டு வேற சொன்னாங்க. ஆனால் ஒன்று தங்களை சொல்ல மாட்டேன்னா நான் சொன்னேன். நாங்கள் சொன்னோம், அவர் உங்களோட பாசம் தானே, கட்டாயம் உங்களோட பேர் சொல்லுவேறண்டு நாங்கள் சொன்னாங்க. பாப்போம், அதான் கேட்குறோம். சும்மா ஒரு குழுக்காண்டி என்ன பேர் சொல்லுவீங்க, யார்கிட்ட யார் உங்களோட பாசம் வச்சுருக்காண்டு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்க தானே வேணும். எவ்வளவு காலம் கடந்து வந்துட்டீங்க, எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பீங்க. யாரோ ஒரு மருமகன்ற பேர் சொன்னீங்க, யார் அது? அபியா. ஏன் அவர்கிட்ட பேரை சொல்கிறீங்க ஸ்பெஷலாக? சரி சார், சம்திங். இப்போ இன்றைக்கு அபி தரையில் தானே, ஆனால் இன்றைக்கு சிலவில் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட மருமகன் ஸ்பெஷலாக ஏதாவது கிஃப்ட் ஏதாவது தந்தாலும் தருவார். சரி, அவர் இல்லை, வேறு யாராவது? வேறு யாரும் செய்கிறது எனக்கு இல்லை. சரி, என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, பார்ப்போம். முழுக்க உடுப்பாக இருக்குது. அப்பாவுக்கு ஷர்ட்டானா ரொம்ப பிடிக்குமா? ஷர்ட் விருப்பமா உங்களுக்கு? ஷர்ட் தான் நான் விரும்பி போகிறது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருக்குமே. என்ன கெஸ் பண்ண எல்லாமே இருக்கா? நான் சொல்லாட்டிக்கு ரொம்ப கவலைப்படுவேன். எங்கள்கிட்ட சொன்னாங்க என்ன, அவர் போனோடனே எங்களை பேரை சொல்லிடுவேறேன்னா சொன்னாங்க. என்ன பேர்? நியூமன். என்ன நாடு? ஆஸ்திரேலியா. சரி, வேறு ஃப்ரெண்ட்ஸ், மருமகன், இதை தாண்டி வேறு? எனக்கு முதல் சொன்னீங்கள் உங்களுடைய மருமகன் உண்டு, ரெண்டாவது உங்களோட நண்பனை பேரை சொல்லிட்டீங்க, வேறு? அவன் உங்களை குழப்ப பார்க்குறேன். சரி, நீங்கள் இந்த நாளில் உங்களோட இந்த நிகழ்வில் யார் யார் இல்லை உங்களோட? அவைய போயிட்டு எங்களுக்கு அப்படி ஒன்றும் சொல்லல, தாங்க தூரமாக இருக்கிறேன்னு சொல்லி தான் தந்துருந்தாங்க. எங்களுக்கு கோலில் தான் வரும், பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க, உறவு முறை சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு பேர் தான். ஆனால் ஒரு பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ண சொல்லி சொன்னாங்க. அந்த பாட்டை கேட்போமா இருக்கா?
ரெண்டாவது அவன் சொன்னாங்க பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டவங்களா முண்டைய 60வது வயது பிறந்தனால பெருசாக செய்யணும்னா சில காரணங்களால் தங்களால் செய்யலாமல் போயிட்டு தான் தாங்கள் அந்த இடத்துல இல்லையாமன்னு சொல்லிவிட்டாங்க. சரி, இந்த பாட்டை கேளுங்க, சம்திங் யாருன்னு தெரியும். சரி, ஓகே. அவராகவும் இருக்கலாம் சில நேரம். இன்னும் நீங்கள் சரியாக சொல்லல, அதனால மற்ற கிட்டேயும் தானே ஓப்பன் பண்ணி பாருங்க. வாட்ச் இருக்கு. கோல்டு வாட்ச் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காதா? அவங்க சொல்லியிருந்தாங்க நேரம் வேண்டா அப்பாட்டா கேட்டு தான் சொல்லுவாங்க. ஏண்டா அந்த சரியான நேரத்தில் எல்லா வேலையும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரியே செய்வார்ன்னு சொல்லுறதுக்காண்டி அப்பாக்காண்டி ஒரு வாட்ச் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சம்திங் யாராக இருக்கு? ஓகே, சரி. உங்களுக்கு வேறு பிள்ளைகள் இல்லையா? அவர் மட்டும் தான் இருக்கிறார். வேறு மகன், இன்னொரு மகன். பொம்பளை பிள்ளைகள் இல்லையா அவங்க? மகன் மூத்தது ரெண்டாம். வேற ஒரு பிள்ளைகளும் இல்லையா? 3 பேரும். சரி, எனக்கு கிஃப்ட் அதான் நான் தராமல் வச்சுருக்கேன். இன்றைக்கி அடுத்த உங்களோட பர்த்டேல நிறைய கிஃப்ட். நீங்கள் இன்றைக்கி புதுசாக சொல்கிற எல்லாருமே கிஃப்ட்டு தராமல் நிறைய பேர் சொல்கிறீங்க. இது எல்லாருமே உங்களுக்கு கிஃப்ட்டு அடுத்த வருஷம் நான் அனுப்ப போகிறேன். ஆனால் கிஃப்ட்டு தந்தாங்களே நீங்கள் இன்னும் சொல்லலை. ஆனால் அவங்க உங்களை சார்ந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. உங்களால் தான் தாங்க இந்த நிலையில் இருக்கிறோம்ன்றதும் உங்கள்கிட்ட இருந்த நிறைய நல்ல விஷயங்களை தாங்க எடுத்துக்கொண்டதுன்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் இன்னுமே அவையில் சொல்லலை. வேறு ஞாபகம் வருது இல்லையா? சரி, அப்போ இந்த கிஃப்ட்டை தானே, ஆனால் இதை தந்தா நீங்களே சொல்லிடுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு மகனை மட்டும்தானே சொன்னீங்க? ஆம்பளை பிள்ளை தான் செய்யுமா? பொம்பளை பிள்ளை செய்யாதா? 3 பேரும் எனக்கு நல்ல பிடிப்பு. எனக்கு 3 பேர்லேயே நல்ல விருப்பம். 3 பேரும் தான் எனக்கு எல்லாம் செய்வாங்க. இன்றைக்கி உங்களோட 60வது பர்த்டேல நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்திருந்த வினமாம். இந்த நாளை தவிர்க்க முடியாத காரணம் உங்களுக்காக வேண்டுறதுக்காகவே இந்த யாத்திரை போனதாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தாங்க அங்கே போனதால் இந்த நேரத்தில் உங்களோட தங்களால் இருக்க முடியலை. அதை நினச்சி தாங்க ரொம்ப கவலைப்படுறதா சொல்லியிருந்தாங்க. தாங்க இல்லாட்டியும் இந்த நாளில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தங்களோட சின்ன சின்ன அன்பளிப்பு எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ சந்தோஷமா அப்பாவுக்கு? சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் கவலைப்படுவேன் கிஃப்ட் அந்த எல்லாரும் நீங்கள் சொல்லல. மகன் மட்டும் ஜாலியாக இருப்பார். இன்றைக்கி மகனை மட்டும் சொல்லிட்டீங்க, அவர் தான் ஜாலியாக இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்து தாங்க நிறைய விஷயத்த கற்றுக்கொண்டுதான் தாங்க இன்றைக்கி இந்த நிலையில் ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானா. அப்போ உங்களை தாங்க எப்போவுமே சந்தோஷமாக பார்த்துக்கொள்ளணும். உங்களோட எல்லா தருணத்துலேயும் அவையில் எப்போவுமே உங்களோட கூட இருப்பினம் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தணும் வந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நினைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த தருணம்? அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க, அவள் இல்லாத கிட்ட இல்லை போல 60வது வயதில் என்னோட இல்லாமல் எனக்கு கவலை. அதான்
விளங்கியிருந்தேன், சந்தோஷப்பட்டேன். இப்போ உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க. இன்றைக்கு நீங்கள் தங்களை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இப்படியான ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு அந்த கிஃப்டை தரணுமென்று ஆசைப்பட்டவங்க. உங்களுக்காக டோல் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. டோல் உங்களை ஹாப்பியாக டான்ஸ் ஆடி சந்தோஷப்படுத்தணுமெண்டு. ஏன்னா தாங்க இல்லையென்று நீங்கள் நினச்சி கவலைப்படக்கூடாது. அப்போ நீங்கள் அழுதாத பார்த்தாவே கவலைப்படுவீங்க எல்லாம். அவையில் இல்லாட்டியும் பக்கத்தில் இன்றைக்கு இல்லாட்டியும் அவையோட சிந்தனை ஃபுல்லாகவே உங்களோட தான் இருக்குது. அப்போ நீங்கள் இதே போல் எப்போவுமே உங்களோட குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும். மற்றது உடல் நலத்தோட ஆரோக்கியமாக நீங்கள் இன்னும் நிறைய நாள் உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் வடிவாக வளர்த்து உங்களோட பிள்ளைகள் எப்படி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு அதே மாதிரி உங்களோட பேர பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது